ஆர்மியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஆப்ரேஷன் போனாலும் போகிறதுக்கு முன்னே படை வீரர்கள் எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து ஜெய் பஜ்ரங் பாலி அப்படின்னு சொல்லி கத்திட்டு தான் போவாங்க. பர்ஃபெக்ட் சல்யூட்டு டெட் பாடி முன்னாடி வித்தவுட் ஹெட் கியர் அடிக்கிறது தப்பு. ரெட் வைன் இல்லைன்னா விஸ்கி ரம் பவுல் வச்சுருப்பாங்க, அதில் முக்கிய எடுத்து அதை வைப்பாங்க. இது வந்துட்டு ஆர்மியில் ஒரு ட்ரெடிஷன். நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் செத்து பண்ண மாதிரி மறுபடியும் ஒரு புல்லட் கடைசி அடித்தோம்னா பாடி வந்துட்டு நிச்சயமாக நவராமல் இருந்ததுனாக்கா தாய் பல்லவிக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. தங்கப்பதக்கம் படம் பாருங்க, கடைசியாக அவர் மெடல் வாங்கிட்ட பிறகு அடிப்பார், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. கமாண்டிங் ஆஃபீஸரை போட்டால் நான் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இது ரெண்டு தப்பு. எக்ஸ்பிரஷனே இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுக்குறது பெரிய விஷயம். வணக்கம் மீனாகுமாரி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ராமலிங்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்? இன்னைக்கு அமரன் படம், உங்களோட ரிவ்யூ. அமரன் படமா? அது 6 மாசம் ஆகுது, அதை பத்தி 1000 பேர் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம அதை பத்தி என்ன பேச போறோம்? இல்ல 6 மாசம் ஆனாலும் நீங்க ரொம்ப கரெக்டான பர்சன் நினைக்கிறேன் அதை பத்தி. ஏன்னா நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நல்ல ஹைலி பிளேஸ் போலீஸ் ஆஃபீஸர். யூனிஃபார்ம் சர்வீசஸ் பத்தி நீங்க உங்களோட இன்புட், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து கரெக்டா இருக்கும். நீங்க தானே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பொண்ணுங்க அப்போ எஸ்பி அந்த ரிட்டையர் ஆனது இல்லையா? ஆமா, அதனால நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். லேட் ஆனாலும் பரவாயில்ல, லேட்டஸ்டா வருவோம். வெரி குட். சரி, அப்ப நான் போயிடலாம். நிகழ்ச்சிக்கு போலாங்களா? போலாங்க. கேளுங்க, என்ன கேட்கணும் கேளுங்க. சோ அமரன் டைட்டில், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டைட்டில்னா ஒரு படத்தோட டைட்டில் வச்சு அந்த படத்தை பற்றி நம்ம ஏறக்குறைய நம்ம கணிக்கலாம். அந்த அமரன் வச்சனாக்கா, அமரன் அர்த்தமே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கைண்ட் ஆஃப் இம்மார்டல். இறந்தும் இரவா. அமர ஜோதினா அணையாத ஜோதி. இந்தியா கேட்டில் இருக்கும், டெல்லியில் பார்த்தீங்கன்னா அமர ஜோதி, அமர் ஜவான் ஜோதி. அவங்க இறந்தால் கூட இரவா மனிதர்கள், அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் அமரன் பேர் வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருது இவர் ஹீரோ வந்துட்டு கடைசியில் வந்துட்டு மாற்றீடாக போகிறாரு, வீரமனை எழுத போகிறாருன்னு தெரிஞ்சுது. இது மாதிரி எத்தனையோ படம் இதுக்கு முன்னே வந்துருக்குது. டைட்டில் வச்சா நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜபார்வை, கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ஸு, அருமையான டைட்டில். ஏன்னா அதில் ராஜபார்வை, ஆனால் அதில் வர்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் பர்சன் ஹீரோ, அது பேர் ராஜபார்வை. அதுக்கடுத்து பேசும் படம், அதே கமலஹாசன், அது பேசாத படம். ஆமாம், கரெக்ட். இன்னொரு கோன்னு ஒரு படம் சமீபத்தில் வந்தது. அது கோன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இல்லை, தெரியாது. கோன்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமானது, அரசர் சம்மந்தமானது. கோவேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசர். அது என்னென்னா கோ அப்படின்னாக்கா அது வந்துட்டு ராஜா, அரசர், கவர்மெண்ட். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கோவில் எல்லாம் அந்த கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் பண்ண யூத்தெல்லாம் சேர்ந்து புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பற்றி இருக்கும். ஸோ அது கோன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோகுலத்தில் சீதை, அது கேட்கும்போது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். கோகுலத்தில் சீதை, அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம் அது அர்த்தம் என்னன்னு சொல்லி. அப்படி அந்த காலத்துலேயே அது மாதிரி ஒரு சில படம் வந்தது. அந்த டைட்டில் வச்சே வந்துட்டு நம்ம உண்மையிலே அதை வி கேன் கெஸ் இட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தே ஆர் அபவுட் டு நரேட் அப்படின்னு. ஸோ இங்கே அமரன் அது மாதிரி தான். இந்த படத்தை வச்சு, படத்தை டைட்டில் வச்சு நம்ம ஈஸிலி வி கேன் கெஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம படத்துக்கு போகலாமா? இது பாருங்க, இந்த ஷாட், இது என்னதுன்னு பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு. அவங்க முடிஞ்சு இவரை போய் பார்க்க சொல்லுவாங்க. ஃபேஷன் ஷோக்கு நீ செலக்ட் ஆகிட்ட, நீ போய் அவரை பாரு அப்படின்னு ஹீரோவை பார்க்க சொல்லுவாங்க. இவங்க வருவாங்க, வந்துட்டு ஹீரோகிட்ட சொல்லுவாங்க, நான் ரங்கோலி ஆர்ட் ஒர்க் எல்லாம் நன்னாயிட்டு செய்யும், டேட்டு கூட அடிக்காம், பட்சே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஆனும் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அப்போ அவர் சொல்லுவார், ஏய் மம்முட்டி, ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்னாக்கா ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு கை கொடுத்து லிட்ரலி ஸ்டேஜ் மேலே ஏற்றுவார். மம்முட்டி, ஸ்டேஜ் ஃபியர் பண்ணணும்னா ஸ்டேஜ் ஏறணும். லிட்ரலி சிவகார்த்திகேயன் கையை பிடிச்சி மேலே ஏற்றுவார். இது வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கே பாலச்சந்தர் அந்த ஒரு டைரக்டர் டச் இதில் இருக்கும். ஸோ டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இப்போ அடுத்த சீன் போகலாமா? சரி, அது பாருங்க, செஸ் போர்டை காட்டுறாங்க. இது என்னது? இது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போவார், மிலிட்ரி செலெக்ஷனுக்காக எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போவார். அப்போ இன்டர்வியூ போர்டில் கேட்பாங்க, உங்களை வந்துட்டு ஒரு பேட்டில் ஜோனில் கமாண்டிங் ஆஃபீஸராக போட்டால் நீங்கள் என்ன பொசிஷனில் இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நான் வந்துட்டு கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தால் பேட்டில் ஜோனில் ஐ வில் பி அட் த ஃப்ரண்ட், எல்லாத்தையோட நான் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பேன். யூஸ்வலாக செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா வந்துட்டு பின்னாடி தான் இருப்பார், சிப்பாயெல்லாம் முன்னாடி இருப்பாங்க. ஆனால் எனக்கு கமாண்டிங் ஆஃபீஸரை போட்டால் நான் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இது வந்து தப்பு. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி, படைக்கு பிந்தினாக்கா பின்னாடி பயந்து போகிறதில்ல. கமாண்டிங் பொசிஷனாக இருக்கவங்க எப்பவுமே பின்னாடி தான் இருக்கணும். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்டு தேவை கிடையாது, அவங்களோட மென்டல் ரெக்குயர்மெண்ட்டு தேவை, அவங்களோட மைண்டோட கமாண்டு தேவை. ஸோ அவங்க ஒருத்தர் வந்துட்டு கேஷுவாலிட்டி ஆச்சுனாக்கா என்டையர் ஃபோர்ஸை வந்துட்டு
சின்ன பணம் ஆகிடும். ஸோ அவங்க லாஸ்ட்டில் தான் இருக்கணும். சிப்பாய் சோல்ஜர்ஸ் ஒரு படிப்படியாக ஒவ்வொரு ரேங்க் ஹைராரிக்கு இருக்கும். அவங்க தான் அடுத்தடுத்து பின்னாடி வருவாங்க. கடைசியாக தான் ராஜாவோ இல்லை ஒரு கமாண்டரோ இருப்பாங்க. ஸோ இவர் இப்படி சொன்னதுக்கு இதனால தான் அவர் செலக்ட் ஆகணும்னு சொன்னால் நிச்சயமாக தப்பு. அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவரை எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு டைரக்டர் மேபி கடைசியில் என்ன சீன் வரப்போகுதுன்னு காட்டுறதுக்காக சிம்பாலிக்காக ஒரு இண்டிகேட்டிவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு சரியான ஆன்சர் கிடையாது. மைட் பி நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷனுக்காகவும் சொல்லியிருக்கு. இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அடுத்த சீனுக்கு வாங்க. இந்த பாருங்க. ஸோ இந்த கேட் சீன், இந்த கேட் சீன் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்துட்டு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை சில சென்ட் தாமஸ் மோட்டில் இருக்கிறது. ஹீரோ அப்போ தான் உள்ளே போவார். போகும்போது பார்த்தாருன்னா இதில் 8th April 2005 காட்டியிருப்பாங்க. மேலே யோதா கேட்டுன்னு போட்டிருக்கோம். யோதா கேட்டுன்னு இருக்கிறது இப்போ நான் சமீபத்தில் ஒரு நெட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தேன் 2021 PRO ஆர்மியோட PRO வந்து போட்டிருப்பாரு. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆர்ச் கட்டியிருக்கிறோம், அந்த கேட்டுக்கு யோதா கேட்டுன்னு பேர் வச்சிருக்கோன்னு சொல்லுவார். ஸோ 2021 தான் அவர் பேரே வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இது நடந்தது வந்துட்டு 2005 நடக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் இருந்திருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது ஒன்றும் குறைன்னு சொல்ல வரல, என் கண்ணில் பட்டது சொல்ல வந்தேன். மற்றபடி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பாருங்க ராமலிங்கம் தினத்தந்தி பேப்பர் வச்சுட்டு இருக்காரு. இது வந்துட்டு எவ்ரி சண்டே வந்துட்டு வீக்கெண்டில் அவங்க விசிட்டர்ஸ் ஃபேமிலி பீப்புள் யாரும் வந்து அவங்கள ட்ரைனிஸை பார்க்கலாம். கேடட் ட்ரைனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் வந்துட்டு ஹீரோ உட்காந்துருப்பாரு, ஹீரோயின் வந்து பார்க்க வருவாங்க. கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட யாரோ ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்துருவாங்க. அவர்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், இந்த தினத்தந்தி பேப்பர் எடுத்து மறைச்ச மாதிரி 2 பேர் உட்காந்துருப்பாங்க, பேச மறைக்கிற மாதிரி. அந்த ஒரு செகண்ட் ஷாட் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உத்து பாருங்க, பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா பில் கிளின்டன் இந்தியா வருகைன்னு போட்டிருக்கோம். இது வந்துட்டு 2005 சுனாமி வந்திருக்கும் போது அதை பார்க்கறதுக்காக பில் கிளின்டன் வாஸ் அபவுட் டு கம், அது வரப்போறாருங்கிறது பேப்பரில் போட்டிருக்கோம். இதுக்காக மெனக்கெட்டு 2005 இருக்கிற பேப்பர் தினத்தந்தி எடுத்து அந்த ஒரு சீன் ஷாட் வச்சிருக்கிறதுனாக்கா அது டைரக்டரோட மெனக்கடல் நினைக்கும் போது உண்மையில எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அதுவும் இல்லாம நீங்க இவ்வளோ ஷார்ப்பா கவனிச்சு அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்கல்ல, அப்ரிஷியேட் பண்றீங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ ராமலிங்கம். ஸோ நம்ம அடுத்ததுக்கு போடலாம். இது என்ன 2 பேர் நிற்கிறாங்க, இது என்ன 2 ஃபோட்டோ? இது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு அது கோச், அவர் ட்ரைனிங் கொடுக்குறவர், அவர் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லலாம், ட்ரைனிங் கமாண்டர் சொல்லலாம். அது கீழே கூட போடுவாங்க சப்டைட்டில். இந்த 2 ஃபோட்டோலையும் பார்த்தா அவர் வந்துட்டு அவர் ட்ரைனிங் கொடுப்பார். இவர் தான் இந்த கடைசி ஷாட். இப்போ இந்த ஷாட் பாருங்க, இந்த கடைசி ஷாட்டில் இவர் வெறுந்தலையில் இருந்துக்கிட்டு அவர் ஹீரோ இறந்த பிறகு அவர் பாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சல்யூட் அடிப்பார். ஸோ யூனிஃபார்ம் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க வெறும் தலையில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க. எப்போயுமே ஹெட் கியர்னு சொல்லுவாங்க, ஹெட் கியர் இருந்தால் தான் சல்யூட் அடிக்கணும், ஹெட் கியர் இல்லாமல் அடிக்க மாட்டாங்க. சப்போஸ் ஹீரோ இறந்துருக்கும் போது இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு இருந்தால் கூட ஒரு சிவிலியன் வேணால் ஹெட் கியர் இல்லாமல் அடிக்கலாம் முடிஞ்சு, இவர் ஒரு மிலிட்ரியில் இருந்தவர் நிச்சயமாக அடிக்க மாட்டார். தலையில் வந்துட்டு கேப் இல்லாமல் யாருமே எப்போயுமே சல்யூட்டு எந்த ஃபோர்ஸ்லையும் அடிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு மிலிட்ரியில் இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் சரி அது மாதிரி சல்யூட் இவர் அடிக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து ஒரு அட்டென்ஷன் நின்றுட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகணும் முடிஞ்சு, இது மாதிரி அவர் சல்யூட்டு பர்ஃபெக்ட் சல்யூட்டு டெட் பாடி முன்னாடி வித்தவுட் ஹெட் கியர் அடிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். மேபி நான் சொல்கிறது எந்த இடத்துல கரெக்டுன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். யாராவது அதை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல விரும்பினா தாராளமாக சொல்லலாம். இந்த கோட்டை கிராஸ் பண்ணுற சீன் இது என்னன்னாக்கா, இதில் என்ன எழுதிருக்குனாக்கா அந்திம் பாக் அப்படின்னு எழுதியிருக்குது. அந்திம் பாக் அப்படின்னாக்கா, அந்திம் பாகுனாக்கா கடைசி அடி, லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜென்டில்மேன் கேடட் சொல்லுவோம் ட்ரைனிஸை, அவங்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கேடட்டை அதை ட்ரைனிங் முடித்து கடைசியாக பாசிங் அவுட் முடித்து அதை கிராஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும், அதில் அந்திம் பாகுன்ற கடைசி அடி வச்சு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி வருவோம். அதை முடிச்சிட்ட பிறகு தே வில் பிகம் பக்கா ஆஃபீஸர்ஸ். அதனால் அதை வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஆனால் 2021-22 நினைக்கிறேன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் நர்வானின்னு ஒருத்தர் இருந்தார். இதை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக தெரியுது. அதை முடிச்சிட்ட பிறகு அப்போ தான் அவங்க கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்திம்பாங்க கடைசி அடின்னு சொல்லி வைக்கிறத விட இது வந்துட்டு அவங்க கெரியருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருனாக்கா பெஹலா கதம் அப்படி இந்த பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதில் அவர் அடுத்தது இந்த சீன் பார்த்தா பெஹலா கதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் அடி அப்படின்னு மாற்றி வச்சாரு. அதுதான் இது 2க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. ஓ, ஆர்மியில் கூட இப்போ சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்குது, ஓரளவுக்கு இருந்திருக்குது. அவர் யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு, அது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அந்திம் பாகுன்னு சொல்கிறது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. பெஹலா கதம்னு வைக்கலாம்னு சொல்லி அவர் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காரு. இப்போ அந்த அந்திம் பாக் கிடையாது, இது பெஹலா கதம் தான் இப்போ இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லுங்க. ஹீரோ க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. அவர் பாசிங் அவுட் பண்ணும்போது இந்த சைடில் விசில் கரியர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்குது இல்லையா, அதை லேனியார்டு சொல்லுவாங்க. அது உள்ளே போகிறதுக்குள்ள பாக்கெட்டில் ஆக்சுவலாக விசில் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது சிவிலியன்ஸுக்கு. அது ஆக்சுவலாக சைடில் இருக்க அந்த விசில் கேரியர், லேனியார்டு சொல்லுவாங்க, விசில் கேரியர் இருக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் பாருங்கள் என்ன கலர்னு சொல்லி, இது வந்துட்டு ஒரு மெரூன் கலர். ஆமாம் ஆமாம் கரெக்டாக. ஸோ இது முடிஞ்ச அடுத்த செகண்டு அவர் ஹீரோயின் கூட போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேனியரோட விசில் கேரியர் கலர் சுத்தமாக மாறி இருக்கும்.
இது தவறுதலாக டைரக்டர் போட்டாரா இல்லை ட்ரைனிங் டைமில் ஒரு கலர் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க டிவிஷன் கோர் என்ன இருக்குதோ அதனுடைய யூனிஃபார்முக்கு கொண்டாந்து மாற்றி போடணுமா அப்படின்னு தெரியல. தவறாக போட்டால் தவறு இல்லை, அது அப்படி தான் மாற்றி போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு யோசித்து டைரக்டர் பண்ணியிருந்தானாக்கா டைரக்டருக்கு ரியலி ஒரு சல்யூட். ஓகே, இது பாருங்க, இப்போ இது என்ன தண்ணியில் முக்கிய எடுக்கிறாங்க? இது வந்து ஷோல்டர் டைட்டு சொல்லுவாங்க, ரேங்க் ஃப்ளாக். இது புதுசாக ஒரு ரேங்க்லேருந்து இன்னொரு ரேங்க் ப்ரொமோட் ஆகும்போது அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த எந்த ஏரியாவில் போஸ்டிங்கில் இருக்கிறாரோ அந்த ஸ்டேஷனில் இருக்க சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் தான் அந்த பழைய ரேங்க்கை மாற்றிட்டு புது ரேங்க் போடுவார். அது போடுறதுக்கு முன்னே அந்த புது ரேங்க்கை, இது வந்துட்டு தண்ணி கிடையாது, ஒயின், ரெட் ஒயின் இல்லைன்னா விஸ்கி, ரம்மு ஏதாவது ஒரு கப்பில் வச்சுட்டு பவுலில் வச்சுருப்பாங்க, அதில் முக்கி எடுத்து அதை வைப்பாங்க. இது வந்துட்டு ஆர்மியில் ஒரு ட்ரெடிஷன். ஸோ அதனால் தண்ணியில் முக்கிறது இல்லை, அது விஸ்கி ஆர் ஒயினில் முக்கிறது. ஓ அப்படியா, ஓகே ஓகே. இது என்ன மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே சாமி படம்? இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லையும் பீஸ்ஃபுல் ஏரியான்னு சொல்லி இல்லையா, அது மாதிரி எல்லா ஒரு ஸ்டேஷன்லையும், ஆர்மி ஸ்டேஷன் அது மாதிரி மிலிட்ரி ஸ்டேஷனில் உள்ளே கோயில் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மதத்துக்கும் கோயில் இருக்கும். அது மாதிரி இது கேம்பஸ்குள்ளே கோயில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாங்க அந்த ஷார்ட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கோயிலுக்கு போவாங்க. படத்தை நல்லா உத்து பார்த்து சொல்லுங்கள் என்ன கோயில், அந்த சாமி என்ன சாமி சொல்லுங்கள் பார்க்கலாம். வேல் இருக்கு, இன்னும் க்ளோஸ்அப்பில் வேலை பாருங்கள். வேல் என்ன இருக்கு? வேலுக்குள்ள ஓம் இருக்கு. வேல் இருக்கு, வேலுக்குள்ள ஓம் இருக்குன்னா அப்போ அது என்ன சாமியா இருக்கலாம்? முருகர் கோயில். ஹீரோ ஹீரோயின் முருகர் கோயிலுக்கு வந்துக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அடுத்த ஷாட் பாருங்க, அந்த பூஜாரி வந்துட்டு தலையில வந்துட்டு என்ன வைக்கிறாரு? சட்டாரி வைக்கிறாரு. ஆமா, சட்டாரினாக்கா அந்த பெருமாளோட பாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். தலையில பெருமாள் கோயில தான் வைப்பாங்க. முருகர் கோயில்ல சட்டாரி வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, மேபி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் வச்சதில்லை. அதனால இது தப்பா ரைட்டா அப்படின்னு ஜனங்க தான் சொல்லணும். இப்ப அடுத்தது பாருங்க, பூஜாரி என்ன டிப் டாப்பா ஸ்மார்ட்டா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி கிடையாது, அவர் ஆர்மியில் இருக்கிறவர் தான். ஆஃபீஸர் இருக்க மாட்டார், மேபி ஏதாவது சோல்ஜராக இருப்பார், நாயக்காக இருப்பார், ஹவில்தாராக இருப்பார். மிலிட்ரி ஏரியாவில் எப்பயுமே இந்த பீஸ்ஃபுல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் ஒரு பூஜாரி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வெளியில் இருந்தெல்லாம் கூப்பிட்டு பூஜாரி அப்பாயின்மெண்ட் பண்ணி சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கேயே அவங்க பெட்டாலியனில் கம்பெனிலேயே யார் கொஞ்சம் அதிகமாக பக்திமானலாம் இருப்பாங்க. எப்பயுமே அவங்க யார் ரொம்ப பக்திமானாக இருக்கிறாங்க, அவங்க கடவுளுக்கு சேவை செய்யணும் விரும்புகிறாங்களோ அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அவர் ஒரு சிப்பாயாக இருப்பார், அவிழ்தராக இருப்பார், அவர் பூஜாரியாக இருப்பார். அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா 24 மணி நேரமும் கடவுளுக்கு சேவை செய்யலாம். அவங்களோட ஆஃபீஸரே ஃபேமிலியோட வருவார், கொள்ளுவார், எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இவர் சொல்கிறது தான் ஆஃபீஸர் கேட்பார் கோயிலுக்குள்ள, சார் இங்கே வாங்க, நில்லுங்க, தலையை குனிங்க, விபூதி வச்சுங்க, தலையை குனிஞ்சு காட்டுங்க, நெத்தியில் விபூதி வைக்கணும்னு சொல்லும்போது இவன் சொல்கிறதெல்லாம் ஆஃபீஸர் கேட்கணும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வந்துட்டு ஒரு சிப்பாயாக இருந்தால் கூட இப்போ ஆஃபீஸர் வந்தாருன்னா நம்ம சொல்கிறது கேட்குறாரு அப்படின்னு அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இது ஆஃபீஸர் மாதிரி இல்லை, இந்த பூஜாரி உண்மையிலேயே இந்தியனில் எல்லா மிலிட்ரி ஆர்கனைசேஷன்லேயும் உள்ள கேம்பஸ்குள்ளே இருக்கிற கோயிலில் அங்கே பூஜாரி வந்துட்டு அந்த ஆர்மியை சேர்ந்தவராக தான் இருப்பார், வெளியால் வைக்க மாட்டாங்க. ஸோ இவரும் வந்துட்டு ஒரு ஆர்மியில் இருக்கிற சிப்பாயாக இருக்கலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, நான் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்பா இருக்கும்போது நாங்கள் ஒரு கோயில் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் எந்த இடத்துல? ஆவடியில். ஆவடி ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கான்ட்ரிபியூஷன். அந்த போலீஸ் கான்ட்ரிபியூஷனா பணம் கொடுத்து இல்லை, உடல் உழைப்பு. எப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிட்டியா அந்த போலீஸ் கிரவுண்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு எனக்கு ஞாபகம் வருது, சாரி டு இன்டரப்ட். அது முதல்ல நான் சின்னதாக இருக்கும்போது நானும் ஆவடியில் தான் வந்திருக்கிறேன். ஆவடின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. ஆவடி இட்செல்ஃப் இஸ் அப்ரிவேஷன், ஆர்ம்ஸ் வெஹிக்கிள் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியா. அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் ஆவடின்னு சொல்லுவாங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரல்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ஊரே கிடையாது. ஆவடி எல்லாமே மிலிட்ரி சேர்ந்தது தான். ஹெச்ஏஎஃப், ஓசிஎஃப், சிவிஆர்டி, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, அங்கே சிஆர்பிஎஃப், ஐஏஎஃப் எல்லாமே ஆவடி ரைட் சைடு பார்த்தா ஆவடி ஊரே கிடையாது. எல்லாமே இது மாதிரி போலீஸு இல்லைன்னா மிலிட்ரி சேர்ந்தது தான் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆவடியில் நானும் வளர்ந்துருக்கிறேன். அங்கே எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருந்தேன் சிவிலியன் டிஃபென்ஸாக. நான் இந்த டிஎஸ்பின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆர்ம்டு போலீஸ். அதுக்கப்புறம் உங்கள் டைமில் அது மேபி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸாக மாறி இருக்கும். அப்போ அந்த கோயில் கட்டினாங்க, அந்த கேம்பஸில் வந்து இந்த பரேட் கிரவுண்டில் ஓரத்தில் அந்த கோயில் கட்டினாங்க. எல்லா போலீஸ்காரன் தான் ஆஃப் ட்ரௌசர், காக்கி ஆஃப் ட்ரௌசர், ஒரு கை வச்ச ஒயிட் பனியன் போட்டுட்டு அது பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். அந்த டைமில் ரொம்ப பாடகர்கள்லாம் கூட ஒவ்வொரு தடவை அந்த எல்லார் ஈஸ்வரி, அது அம்மன் கோயில். ஸோ எல்லார் ஈஸ்வரி அடிக்கடி வருவாங்க. டிஎம் சவுந்தரராஜன் வந்திருக்காங்க, நிறைய ட்ரூப்ஸ் ஏவி ரமணன்லாம் வந்தாமல் கேள்வியிருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து விசிட் பண்ணுவோம். உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? ஆமாம், மலேசியா வாசுதேவன். உங்கள் வீட்டு உங்கள் அப்பா என்ன வந்தார் இப்போ? கமாண்டன்ட், செகண்ட் பெட்டாலியன். ஓகே, நேச்சுரலி அது கமாண்டன்ட்னாக்க இஸ் த சீஃப் ஆஃப் தட் பர்டிகுலர் பெட்டாலியன் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்திருப்பாங்க. ஓகே, இதை பற்றி பேசும்போது இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இது என்ன டிஃப்ரெண்ட் யூனிஃபார்மா இருக்கே, அவர் ஒரு யூனிஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒரு யூனிஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இது பார்த்தா இது அந்த ஒரு ஃபிலிமில் ஒரு பர்டிகுலர் சாங்கில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டைரக்டர் எடுத்திருப்பாரு. இதை வந்துட்டு மேபி ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது இது அதிகமாக எடுத்துருக்கலாம், டைம் இல்லாதனால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் காட்டியிருப்பாங்க. இது என்ன அர்த்தம்னாக்கா இது வந்துட்டு ஹீரோ ஃபாரின் யுனைடெட் நேஷன் செலக்ட் பண்ணி ஃபாரினில் போய் எங்கேயோ டிப்ளாய்டு இருந்துக்கிறாரு. யுனைடெட் நேஷன் செலக்ட் பண்ணி போகும்போது அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்க யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. யுனைடெட் நேஷனுக்கு தனியாக யூனிஃபார்ம் கிடையாது. ஆனால் ஒன்று தான் யூனிஃபார்மாக இருக்கும். என்னென்னா தலையில் போடுற இந்த பெரட் கேப் சொல்லுவாங்க, கேப்பு சைடில் வந்துட்டு அந்த இன்செகினியா, யுனைடெட் நேஷனோட இன்செகினியா, அந்த கேப்பு ப்ளூ கலரில் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள், தலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேப் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த சைடில் இன்செகினியா பார்த்தீங்கன்னாக்கா யுஎனோட இன்செகினியா இருக்கும். ப்ளஸ் அவங்க பாக்கெட்லேயோ இல்லை கையிலையோ எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு இருக்கும். இவர் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு எழுதியிருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எழுதியிருக்குது, இட்டாலியான்னு எழுதியிருக்கும். ஸோ அவர் இட்டாலி நாட்டு சேர்ந்தவர். ஸோ யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து போனாலும் அவங்க யூனிஃபார்ம் போடுவாங்க. அவங்க மேலே கேப் மட்டும் யுஎன் இருக்கும், சைடில் யுஎனோட இன்செகினியா இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த படத்தில் முகுந்த் வரதராஜன், மேஜர் முகுந்த் வரதராஜன் ஃபாரினுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காக ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அது படத்தில் பெருசாக சொல்லலை, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுக்காக சொல்கிறேன். நீயும் போயிருக்கேன்ல? எஸ், நானும் போயிருந்தேன். 2007-8 கொசோவோக்கு நான் வந்துட்டு யுனைடெட் நேஷன் என்னை செலக்ட் பண்ணி ஐநா சபைக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து நானும் போயிருந்தேன். கொசோவில் ஒரு வருஷம் இருந்தேன். நாங்கள் போனது போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து, இவங்கெல்லாம் மிலிட்ரியிலேருந்து போனவங்க, ஆர்மியில். போலீஸ் ஃபோர்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் அங்கே வந்ததுன்னா, நாங்கள் போகும்போது வெஸ்ட் பெங்கால் போலீஸ்லேருந்து வந்தாங்க, அவங்க யூனிஃபார்ம் தனி. ஆந்திரா போலீஸ்லேருந்து வந்தாங்க, அவங்க யூனிஃபார்ம் தனி. அந்த செலெக்ஷனுக்காக நாங்கள் டெல்லியில் நிற்கும்போது யூஎன் ஆஃபீஸர்ஸ் அமெரிக்காலேருந்து வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்ன இது ஆளாளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, யூனிஃபார்ம் ஷுட் பி யூனிஃபார்ம் அப்படின்னாங்க. யூனிஃபார்ம் ஷுட் பி யூனிஃபார்ம், இது எல்லாம் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு என்ன அப்படின்னும். இல்லை, வி ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் போலீஸ், தட்ஸ் வை வி ஹேவ் டிஃப்ரெண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னா. இல்லை நீங்கள் வாட் எவர் யூனிஃபார்ம் யூ ஹேவ் லெட் இட் பி. எங்களுக்கு யூஎனுக்கு வரும்போது நீங்கள் இந்தியன் கண்டிஜென்ட்னு சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்ம் காமனாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது நான் வியர் பண்ணுற யூனிஃபார்ம். இது ஸ்கை ப்ளூ ஷர்ட்டு, நேவி ப்ளூ பேண்ட்டு போட்டு இது நம்ம இந்தியன் கண்டிஜென்ட்டுக்கு நம்மளாக உருவாக்கின ஒரு யூனிஃபார்ம். ஸோ இந்தியன் போலீஸில் பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ்க்கு இந்த யூனிஃபார்ம் கிடையாது. ஆனால் நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் போகும்போது இந்தியன் போலீஸ் கண்டிஜென்ட்டுக்கு இந்த யூனிஃபார்ம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்கும்போது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக அந்த யூனிஃபார்ம் பற்றி நான் சொல்லுவேன். சூப்பர். இப்போ மாபுக்காக நம்ம ஃபயர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வானத்தை பார்த்து சொல்லணும். அவங்க சல்யூட் அடிக்கிறாங்கன்னா 10 பேரும் சல்யூட் அடிக்கணும் அவசியமே கிடையாது. பஜரங்கவாலினா நார்த் இந்தியாவில் ஹனுமான். ஸோ ஜெய் பஜரங்கவாலினா அங்கே ஃபயரிங் நடந்துகிட்டு இருக்கோம் காஷ்மீரில். இங்கே ஃபோன் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபயரிங் ஷாட் கேட்கும்.